மாற்றலுக்கு ஓர் கருவியாக என்னை அழைத்தார் இறைவன். அன்பின்றி வாழ்ந்திடில் உலகு பாலை நிலமாமே. இறைவன் அன்பினில் வாழ்ந்திடில் என்றும் சோலை வனமாமே. இந்த அன்பு ஒன்றுக்கு சாட்சியாகவே பேச வாழ நடக்க என்னை அழைத்தார் இறைவன். தம் அன்பினிற்கு ஓர் அருவியாக தம் ஆற்றலுக்கு ஓர் கருவியாக என்னை அழைத்தார் இறைவன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் ஆண்டவர் எங்கள் மீது கொண்ட அன்பின் இரக்கத்தின் அடையாளமாக எங்களுடைய வாழ்விலே தரப்பட்டிருக்கிறது. சிறப்பாக இந்த நாளை நாங்கள் நன்றி சொல்லி இந்த நாளை நாங்கள் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்களை கொண்டாடுகிறவர்களுக்காக மன்றாடுவோம். தங்களுடைய திருமண ஆண்டு நாள்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறவர்களுக்காக மன்றாடுவோம். இன்னும் சிறப்பான முறையிலே வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் நினைவு கூறுவோம். ஆண்டவர் நல்ல மருத்துவனாக இருந்து அவர்களுடைய நோய் நொடிகளை தம்முடைய வல்லமையான கரங்களினாலே தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். இன்னும் குறிப்பாக இறந்து போனவர்களை நினைத்து கொள்ளுவோம். இன்றைய நாள் தமிழர்களுடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் பென்னி பெருநிலப்பரப்பிலே முள்ளிவாய்க்கால் பிரதேசத்திலே நடைபெற்ற அந்த இறுதி யுத்தத்திலே ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். ஏராளமானவர்கள் அங்கவீனப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கவீனமானவர்களுக்கு ஆண்டவர் வாழ்வாதாரத்தை கொடுத்து அவர்களுக்கு நிறைந்த அருள் ஆசீரை கொடுத்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் எத்தனையோ பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் எங்களுடைய உறவுகள் காணாமல் போனவர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உறவுகளில் எத்தனையோ பேர் மரணித்து விட்டார்கள். சிறப்பாக காணாமல் போனவர்களுக்குரிய செய்தியை அந்த உறவுகள் கிடைக்கிறதுக்குரிய சூழலை ஆண்டவர் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக அங்கே மேற்கொள்ளப்பட்ட தியாகங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பெருமதியாக கருதப்படவும் அவர் அதற்குரிய கைமாறை உருவாக்குகிற சூழலை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். எங்களுடைய நாட்டின் அமைதிக்காகவும் உலக அமைதிக்காகவும் மன்றாடுவோம். நாட்டு தலைவர்கள் போரே அல்ல, அமைதியை நாடி அமைதியின்பால் ஆர்வம் கொண்டு அமைதியின் பாதையிலே மக்களை வழிநடத்துகிற ஞானத்தை அவர்களுக்கு ஆண்டவர் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே மன்றாடுவோம். இன்னும் திருச்சபை இன்றைய நாளிலே மறைசாட்சியும் திருத்தந்தையுமாகிய புனித 1ஆம் ஜோன் அவருடைய நினைவை கொண்டாடுகிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சிய வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக சான்று பெறுகிற மனதைரியத்தையும் வல்லமையையும் தூய ஆவியானவருடைய அருள்பொழிவு எங்களுக்கு தந்து எங்களை திடப்படுத்தி உண்மையின் பாதையிலே வழிநடத்தி செல்ல ஆண்டவர் அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே மன்றாடுவோம். இந்த உன்னதமான கல்வாரி பலியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்து கொள்வோம். இந்த பலியிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அருள் ஆசீரை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள அதற்கு தடையாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் செய்திருக்கிற குறை குற்றங்கள் பாவங்கள் பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய ஆவியாரின் ஆற்றலை எங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் அது திருவுளத்தை உண்மையான மன துணிவுடன் பற்றி கொண்டு அதை எங்கள் நன்னடத்தையில் வெளிப்படுத்தி வாழ்ந்திடு ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற சுதனும் எங்கள் ஆண்டு பெருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா? திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 1 முதல் 8 நிறைவு பெற. அப்போல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறானில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் ஜோவான் கொடுத்த திருமுழுக்கையை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், ஜோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின்வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பேரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 68 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பதிலாக, உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போவார். புகை அடித்து செல்வது போல அடித்து செல்லப்படுவார். நெருப்பு முன் மெழுகு உருவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவார். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போர்க்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள்.
உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறைவசனங்கள் 29 தொடங்கி 33 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாக இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி இப்பொழுது தூய ஆவியானவருடைய வருகைக்காக நாங்கள் மன்றாடி கொண்டிருக்கிறோம். தூய ஆவியானவர் வருகிற போது எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்லுவார், நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தி செல்லுவார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு ஏற்கனவே தூய ஆவியானவரை பற்றி வாக்களித்து விட்டுத்தான் அவர் விண்ணேற்றம் அடைந்தார். ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் பார்க்கிற போது தன்னுடைய சீடர்களுக்கு முற்றுமுழுதாக தன்னை வெளிப்படுத்துகிறார். சீடர்கள் இதை உணர்ந்து கொண்டு அவர்களே சொல்லுகிறார்கள், இப்பொழுது நாங்கள் எல்லோரும் நன்றாக அறிந்து கொண்டோம், நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நீர் பேசி எல்லாவற்றையும் நாங்கள் புரிந்து கொண்டோம், நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னபோது அப்பொழுது ஆண்டவர் இன்னுமொரு சிக்கலான விடயத்தை சொல்லுவார். இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்பொழுது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாக இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். அவர் தங்களுடைய வாழ்விலே சந்திக்கப் போகிற இன்னும் ஒரு பெரிய சவாலை சொன்ன ஆண்டவர் அவர்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எல்லோருக்கும் இந்த உலகிலே துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த துணிவான வார்த்தைகள் இதுவாக இருக்கிறது. நீங்கள் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவருக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே எல்லோருக்கும் பலவிதமான துன்பங்கள் உண்டு. துன்பங்களூடாகத்தான் எங்களுக்கு மீட்பு அல்லது எங்களுக்குரிய அந்த மகிமையான நிலை கிடைக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு எங்களுக்கு ஆணித்தரமாக இன்றைய நாளிலே எங்களுக்கு உணர்த்துகிறார். நாங்கள் இன்றைய நாளிலே சிறப்பாக தமிழர்களுடைய வாழ்விலே கடந்து வந்தொரு துன்பமான நிகழ்வையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். முள்ளிவாய்க்கால் தினம். ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஏராளமானவர்கள் அங்கவீனப்படுத்தப்பட்டார்கள், ஏராளமானவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். அதில் சிறப்பாக தந்தை சரத்ஜீவன் அவர்கள் இன்றைய நாளிலே கொல்லப்பட்டார்.
அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் அடிகளார் காணாமலாக்கப்பட்டார். இந்த நாள்களிலே எங்களுடைய அருட்தந்தை வசந்தசீலன் அடிகளார் கால் துண்டிக்கப்பட்டு கால் அகற்றப்பட்ட நிலையிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படியான துன்பங்கள் எல்லாவற்றையும் அந்த இடத்திலே பணியாற்றி கொண்டிருந்த குருக்களாகிய நாங்கள் கடந்து வந்தோம். நானும் அந்த இடத்திலே பணியாற்றுகிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அந்த இடத்துல நடந்த சில அனுபவங்களை இந்த நேரத்தில் நாங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த சண்டைகள் எல்லாம் உச்சக்கட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிற போது மக்கள் எல்லோரும் கொல்லப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழல். அந்த இடத்திலே குருக்களாகிய நாங்கள் ஒரு சிலர் பணியாற்றி கொண்டிருந்தோம். அந்த இடத்திலே இருக்கிற மக்கள் எங்களை பார்த்து மிக ஆழமான விடை சொல்ல முடியாத ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஃபாதர், நீங்கள் வெற்றியெல்லாம் பார்க்கிறீர்கள், வீதிகளிலே மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வைத்தியசாலைகள் இல்லாமல் மர நிழல்கள், காயப்பட்டவர்கள் கிடத்தப்பட்டு சிகிச்சை கொடுக்கப்படுகிறார்கள். இப்படியான சூழலை நீங்கள் பார்க்கிற போது கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று சொல்லி எங்களை பார்த்து கேட்டார்கள். இது ஒரு விடை காண முடியாத ஒரு கேள்வியாக அந்த காலங்களிலே பணியாற்றி கொண்டிருந்த எங்களுக்கு முன்னாலே வைக்கப்பட்டது. கடவுள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? நாங்கள் எல்லோரும் துன்பப்படுகிறோம், கொல்லப்படுகிறோம், நாங்கள் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய சாவு எங்களுடைய வாழ்வு ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தான நிலைக்குள்ளே போயிருக்கிறது, எங்களை யாருமே காப்பாற்றுவதற்கு குரல் கொடுக்க முடியாத நிலையிலே நிற்கிறார்கள், கடவுள் இந்த உலகத்திலே இருக்கிறாரா? இப்படியான ஒரு கேள்வி எங்களுடைய உள்ளத்திலே மிக ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அங்கே நடந்ததெல்லாம் துன்பங்கள்லாம், மக்கள் கொல்லப்பட்டார்கள். அப்படி இருந்தாலும் ஒரு சில மக்கள் சொன்னார்கள், ஃபாதர், நீங்கள் இருப்பது கடவுளுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. நீங்கள் ஒரு வேலையும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, எங்கள் எல்லோரையும் அந்த இடத்திலே இருந்து வெளியேறும்படி எங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது, அரசாங்கத்தினாலே கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் ஒரு சில குருக்கள் மட்டும் அந்த இடத்திலே பணியாற்றி கொண்டிருந்தோம். அந்த காலத்திலே மக்கள் எங்களை பார்த்து கேட்டார்கள், நீங்களும் எங்களை விட்டு விட்டு போக போகிறீர்களா என்று சொல்லி. நாங்கள் அதற்கு கேட்டோம், நாங்கள் இந்த இடத்திலிருந்து திருப்பலி ஒப்பு கொடுக்க முடியாது, நாங்கள் இருந்த ஒரு பணியும் செய்ய முடியாது, நாங்கள் அப்படி இருப்பதனால் ஒரு பிரயோசனமும் இல்லை என்று சொல்லி கேட்டபோது அந்த மக்கள் கடவுள் இருக்கிறாரா என்று எங்களை பார்த்து கேட்ட மக்கள் சொன்னார்கள், ஃபாதர், நீங்கள் இருப்பதே கடவுளுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. நீங்கள் இந்த வெள்ளை அங்கியோடு துன்பப்படுகிற மக்கள் மத்தியில் நீங்கள் நடமாடி திரிவதே கடவுளுடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்விலே உணர்த்துகிறது என்று சொல்லி அந்த மக்கள் கடவுளுடைய அனுபவத்தை, இறை அனுபவத்தை எங்களூடாக தங்களுடைய வாழ்விலே உணர்ந்து கொண்டார்கள். துன்பங்கள், வேதனைகள் நிச்சயமாக எங்கள் எல்லோரையும் சூழ்ந்து நிற்கும். இருந்தாலும் அந்த துணிவோடு, கடவுளுடைய அந்த வல்லமையான வழிகாட்டலோடு, துணிவோடு நாங்கள் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளுகிற வழிகாட்டலையும் ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். சிறப்பாக நாங்கள் கடந்து வருகிற துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் அவருடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்விலே உணர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அத்தோடு மட்டும் நின்று விடாமல் துன்பங்களூடாகத்தான் நாங்கள் புடமிடப்படுகிறோம். எங்களுடைய வாழ்வு விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே ஆழ வேரூன்றப்படுகிறது. கடவுள் இருக்கிறாரா என்று சொல்லி எங்களை பார்த்து கேட்ட மக்கள் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு சொன்னார்கள், உங்களுடைய பிரசன்னம், நீங்கள் இந்த வெள்ளை அங்கியோடு இந்த இடத்திலே உலாவுவது கடவுளுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு காட்டுகிறது என்று சொல்லி கடவுளுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இப்பேற்பட்ட இறை அனுபவங்களை நாங்கள் பெற்றிருக்கிற போது நிச்சயமாக இவற்றையெல்லாம் கடப்பதற்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் நான் நிச்சயமாக சொல்லுவேன், தூய ஆவியானவருடைய அந்த வழிகாட்டல் எங்கள் ஒவ்வொருவரையும் வலுப்படுத்தி இருக்கிறது, வல்லமை கொடுத்திருக்கிறது. நான் தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை என்னுடைய வாழ்வில் உணர்ந்து கொண்ட ஒரு சம்பவம். அந்த இடத்திலே நாங்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிற போது ஒரு சில குருக்கள் மட்டும்தான் இருந்தோம். அந்த இடத்திலே என்னுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால், இந்த யுத்தத்திலே நான் கொல்லப்பட மாட்டேன், நான் இறுதி வரை அந்த மக்களோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தைரியம் எனக்கு கிடைத்தது. எந்த விதமான ஒரு காயமும் இல்லாமல், உயிர் சேதம் இல்லாமல் அந்த இடத்திலே நாங்கள் இருந்து மீண்டும் எங்களுடைய வாழ்வை தொடங்குகிற கிருபை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். நினைக்கிறேன் அந்த எண்ணத்தை, அந்த சிந்தனையை தந்தது தூய ஆவியானவர் தான். நான் கொல்லப்பட மாட்டேன், இறக்க மாட்டேன் என்கிற ஒரு நம்பிக்கையை தந்தவர் தூய ஆவியானவர். ஏதோ ஒரு திட்டத்தை தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பல இக்கட்டுகள், உயிர் ஆபத்துகள் இவை சூழ்ந்து நின்றாலும் தூய ஆவியானவருடைய வழிகாட்டலை என்னுடைய வாழ்வில் நான் உணர்ந்து கொண்டேன். சிறப்பாக துன்பங்கள், துயரங்களூடாகத்தான் ஆண்டவருடைய அந்த நிறைவை, ஆண்டவருடைய மகிமையை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சுவீகரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற உண்மையோடு இந்த காலங்களில் நாங்கள் சிறப்பாக தூய ஆவியானவருடைய அருள்பொழிவுக்காக நாங்கள் மன்றாடுவோம். தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிற போது எந்த சவால்கள், எந்த தடைகள் எங்களுடைய வாழ்வை சூழ்ந்து கொண்டாலும் எல்லாவற்றையும் தகர்த்து இறை பாதையிலே பயணிக்கிற வல்லமையையும் வழிகாட்டலையும் தூய ஆவியானவர் எங்களுக்கு தருவார். தூய ஆவியானவர் அருட்பொழிவுக்காக நாங்கள் மன்றாடுவோம். பொய்மைக்குள்ளே இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் மெய்மையை நோக்கி வழிகாட்டுகிற அந்த வழிநடத்தலை ஆவியானவர் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். நீதி மறுக்கப்பட்ட அநீதி மேலோங்குகிற இடத்திலே நீதிக்கு குரல் கொடுக்கிற வல்லமை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இருள் சூழ்ந்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒளியை காட்டுகிற
அந்த நிறைவான சக்தியை தூய் ஆவியானவர் எங்களுக்கு தந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த பலியிலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பின் இறைவா, திருஅவை என்னும் அழகிய தோட்டத்தில் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினருக்காக உம்மிடம் வருகின்றோம். இவர்கள் இறைவன் இயேசு விட்டு சென்ற பணியை தொடர்ந்து ஆற்ற தேவையான தூய ஆவியின் வரங்களை இவர்கள் மேல் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று மொழிந்த ஆண்டவரே, தூய ஆவியார் எவ்வாறு சீடர்களை வழிநடத்தி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து துன்ப நேரத்தில் ஆறுதலும் ஊக்கமும் அளித்தாரோ, அதேபோல் நாமும் உம்மை பின்பற்றும் சீடர்களாக வாழ உமது தூய ஆவியின் கொடைகளை எம்மேல் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவரே, எமது நாட்டு தலைவர்களும் ஆன்மீக தலைவர்களும் மக்களை இனம், மதம், மொழி என்பவற்றால் பிளவுபடுத்தாமல் நீதி, நேர்மை, உண்மை ஆகியவற்றை கடைபிடித்து வழிநடத்திட அருள் புரியும். உலக நாடுகளில் நடைபெற்று வரும் போர்கள் முடிவுக்கு வர உரையாடல் மற்றும் பேச்சுவார்த்தை என்னும் ஊடகங்களை பயன்படுத்தி நிரந்தர சமாதானம் நிலைநாட்டு அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் ஆண்டவரே, முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் உயிரிழந்தும் அங்கவீனமுற்றும் காணாமலாக்கப்பட்டும் துன்புறுத்தப்பட்ட உறவுகளுக்காக உம்மிடம் கையேந்தி மன்றாடுகின்றோம். கொல்லப்பட்டவர்களுக்கு உம் சந்நிதியில் இளைப்பாறுதலை அளித்தருளும். அங்கவீனமுற்றவர்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு ஆறுதலும் வாழ்வாதாரமும் வழங்கியருளும். காணாமலாக்கப்பட்டவர்களின் உண்மை நிலைகளை வெளிப்படுத்தி அவர்களின் குடும்பங்கள் நீதியும் நிம்மதியும் பெற அருள் புரியும். நீதியின் ஊற்றாகிய இறைவா, உரிமைக்காகவும் நீதிக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்ட தியாகங்களும் இழப்புகளும் வீணாகாமல் மக்களின் வாழ்வில் நீதியும் சமாதானமும் மனித மாண்பும் நிலை பெறும் புதிய சூழலை உருவாக்க அருள் பாலிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களுடைய கண்களை நாங்கள் மூடி சிறப்பாக எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து சபிப்போம். வல்லமையுள்ள தகப்பனே இறைவா, பலியிலே ஆண்டவரே, சிறப்பாக நாங்கள் பலவிதமான தேவைகள் மன்றாட்டங்களோடு உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நல்ல தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். காணிக்கையா என்னை கொணர்ந்தே நீர்ப்பாய்து வா, என்னை ஏற்பாய்து வா. தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய், சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய், சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தனிமை வந்து வாழ
சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த மாசற்ற பலியங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இது எங்கள் உள்ளங்களில் விண்ணகருளின் ஆற்றலை பொழிவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டார். வானதூதர் வியப்புற வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகி அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவரது உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்ளுவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவொன்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லுவதாக. நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென்.
ஓர் புது வாழ்வு பொங்கும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்க உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நிறைவான ஆசீர் அளிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. கடலோளிர் மீனே செல்வ ஆண்டவன் தாயாரே, செல்வ ஆண்டவன் தாயாரே, நீலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாடி, மாணவன் கபிரியேலின் தூய மங்கள மொழியேற்பாய், தூய மங்கள மொழியேற்பாய், ஞான சமாதான வழி நாம் நடந்திட தயை செய்வாய். அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.